வணக்கம் மக்களே, நம்மளோட வீடியோல எதுக்கு நம்ம ஈஸி பவுல்ட்ரி ஃபார்ம் பிசினஸ்க்குள்ள வந்தோம், அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதுக்கான எஸ்டிமேட் அமௌண்ட் எவ்வளவு வந்துச்சு, அதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தேன். இதெல்லாம் பத்தி டீட்டெயிலா உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த வீடியோல நம்ம ஈஸி ஃபார்முக்கான ஃபவுண்டேஷன் ஒர்க் எப்படி பண்ணியிருந்தோம்னு பார்ப்போம். நம்ம ஈஸி பவுல்ட்ரி ஃபார்மோட இன்னர் சைஸ் லெங்த் வந்து 350 அடி, அதோட விட்த் வந்து 45 அடி, சீலிங் ஹைட் வந்து 8 அடி, ரூஃப் ஹைட் வந்து 11 அடி. அண்ட் அது கூடவே நமக்கு கூலிங் பேட் சி டைப்ல வைக்க பிளான் பண்ணியிருக்கோம். அது கூடவே ஃபீட் ரூம் 40க்கு 20 சைஸ்ல பிளான் பண்ணியிருக்கோம். இனி நம்ம எப்படிலாம் ஒர்க் பண்ணோம்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபவுண்டேஷன் ஒர்க்குக்கு ஜேசிபியை வச்சு உள்ளளவு மெஷர் பண்ணி சுத்தி 2 அடி தோண்டி இருந்தோம். நம்ம லேண்டோட கிரவுண்ட் லெவல் ஈக்குவல் கிடையாது. இப்போ கான்ட்ராக்டர் கிட்ட அபோவ் கிரவுண்ட் லெவல்ல இருந்து 1 ஃபீட் மினிமம் வேணும்னு சொல்லியிருந்தோம். இதை டெக்னிக்கல் நேம்ல சைட் லெவலிங் அண்ட் செட்டிங் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட் படி எங்களுக்கு பார்க்கும்போது மேற்கு சைடில் ஃபவுண்டேஷன் ஹைட் 1 ஃபீட்டும் கிழக்கு சைடில் 4 ஃபீட் வரைக்கும் வித்தியாசம் வந்துச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட ஃபவுண்டேஷன் கீழே இறங்காம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக 2 ஃபீட்ல மண் தோண்டி பெரிய சைஸ் ஜல்லியை ஃபில் பண்ணி அதுல சிமெண்டையும் மண்ணையும் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கம்பேக்ட் பண்ணி செட் பண்ணிட்டாங்க. அடுத்து இதுக்கு மேல ஒரு லேயர் ஃபுல்லா ஹாலோ பிளாக் கல்லை வச்சு ஸ்ட்ராங்கா கட்டிட்டாங்க. அடுத்து அதுக்கு மேல சுத்தி சென்ட்ரிங் பலகை வச்சு ரிங் செட் பண்ணி பெல்ட் காங்கிரீட் போட்டிருந்தாங்க. ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் கியூரிங் ரொம்ப முக்கியம். டெய்லியும் நம்ம தண்ணி நினைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு நம்ம சொன்ன ஹைட் படி கிரவுண்ட் லெவல்ல இருந்து 1 அடிக்கு மேல ஹாலோ பிளாக் வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து 1 அடிக்கு ஹாலோ பிளாக் வச்சு கட்டினதுக்கு அப்புறம் அதுக்கு மேலேயே ஒரு பெல்ட் காங்கிரீட் சுத்தி போடுறதுக்கு சென்ட்ரிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு பில்லர் வந்து போல்ட் அண்ட் நட் வச்சு டைட் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. அதனால சென்ட்ரிங் ஒர்க் அண்ட் ஆர்சிசி ஒர்க் நடக்கும் போதே போல்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அக்ரிமெண்ட் போடும்போது பேக் ஃபில்லிங் சாயில் எங்களோட ஸ்கோப்ல தான் சொன்னாங்க. ஸோ நம்ம ஃபார்மோட டோட்டல் வால்யூம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து 8 லட்சம் ரூபாய் செலவாகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்பதான் நாங்க ஒரு பிளான் பண்ணணும். ஷெட்டோட சைஸ் போக எங்களுக்கு மேற்கு சைடில் கொஞ்சம் இடம் ஃப்ரீயா இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம அங்கிருந்து மண் எடுத்து இங்க ஃபில் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல பயோஃபிளாக் ஆர் பாண்ட் ரெடி பண்ணி ஃபிஷ் வளர்க்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். நம்மளோட ஃபுல் ஃபவுண்டேஷனையும் பேக் ஃபில் பண்ண 150 அடி நீளம், 25 அடி வீதி, 7 அடி ஹைட்டுக்கு சாண்ட் யூஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஜேசிபியை வச்சு பேக் ஃபில் பண்ணிட்டு சாண்டை லெவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கம்மியா இருக்க இடத்துல சாண்ட் ஆட் பண்ணி எல்லா இடத்துலயும் கம்பேக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வழியா நமக்கு ஃபவுண்டேஷன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இனி நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது சிவில் ஒர்க்ல ஃப்ளோர் காங்கிரீட் மட்டும்தான். அப்புறம் கூலிங் பேட்ல கொஞ்சம் வால் கட்ட வேண்டியது இருக்கு. எக்ஸாஸ்ட் ஃபேன் சைட்லயும் கொஞ்சம் வால் கட்ட வேண்டியது இருக்கு. இதெல்லாம் இனி பில்லர் வச்சு ஸ்ட்ரக்சர்லாம் மாட்டினதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இனி நமக்கு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண பிறகு எப்படியும் 24x7 நம்ம ஃபார்ம்ல ஆள் இருக்க வேண்டியது இருக்கும். வேலைக்கு ஆள் வைக்கணும். அம்மா அப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பிசினஸ் பர்பஸ்க்கு யார் நம்ம ஃபார்முக்கு வந்தாலும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, சமையல் பண்ற மாதிரி, ஸ்டே பண்ற மாதிரி கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ரூம் இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு லேபர் ரூம் பிளஸ் டாய்லெட் வேணும்னு ஃபார்ம் ஒர்க் நடக்கும் போதே அந்த ஒர்க்கையும் சேர்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம லேபர் ரூமோட இன்னர் சைஸ் 15க்கு 15 கணக்கு பண்ணி கட்டுறோம். டாய்லெட்டோட சைஸ் 8க்கு 6, அது கூடவே ஒரு செப்டிக் டேங்கும் ஸ்டாண்டர்ட் சைஸ்ல கட்டுறோம். ஸோ இப்படி ஃபவுண்டேஷன் ஒர்க், பேக் ஃபில்லிங், லேபர் ரூம், டாய்லெட் ஒர்க் எல்லாமே சேம் டைம்ல நடக்குதுனால சிவில் ஒர்க் நல்லாவே ப்ராக்ரஸ் ஆச்சு. ஒரு ஃபார்ம் பில்ட் பண்றதுனா ஷெட் மட்டும் கட்டுறது கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜையும் கரெக்டா பிளான் பண்ணி யோசிச்சு ஒர்க் பண்ணாதான் லாங் டர்ம் பெனிஃபிட் நல்லா கிடைக்கும். இன்னொரு லாங் வீடியோல நம்ம இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நாள் எடுத்துச்சு, ஒவ்வொரு ஒர்க்குக்கும் எவ்வளவு டைம் எடுத்துச்சு, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே டீட்டெயிலா ஷேர் பண்றேன். ஸோ அந்த வீடியோவை மட்டும் மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.